Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற தனது உதவியாளரின் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்ட பிரச்சாரம் அறிவிப்பு. ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை 2ஆம் கட்டமாக பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் புரட்சி தமிழர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் 2ஆம் கட்ட பிரச்சாரம் வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் துவக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் கனிம நிறுவனம் மூலமாக திமுகவினர் அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பதை கண்டும் காணாமல் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜூலை 18ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. விளம்பரத்தை வைத்து ஏமாற்றும் திமுக அரசு மகளிருக்கான உரிமை தொகையை கூட குறிப்பிட்ட மகளிர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறது. கோவையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி விமர்சனம். திமுக விளம்பரத்தில் மட்டும் ஏமாத்திட்டு இருக்கிறான், எதுவுமே செய்ய போறதில்லை. அந்த 1000 ரூபாய் கொடுத்தது கூட சில பேருக்கு கொடுக்கல, அது கூட உங்களுடைய வரி பணம் எல்லாம் இன்னைக்கு பார்த்து சொத்து வரி எவ்வளவு அதிகம் பண்ணிட்டாங்க, ஈபி கட்டணம் எவ்வளவு அதிகம் பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் நீ கரண்ட் சார்ஜ் கட்டுறது பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு பத்தம்? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? யாராவது வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் என்ன விலை, கம்பி என்ன விலை, ஜல்லி என்ன விலை, ஒரு லோடு மண்ணு கொண்டு வர முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த ஆட்சி மக்கள் ஒட்டுமொத்தம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போன முடிவு பண்ணிட்டாங்க. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் சாமி தரிசனம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி 6வது நாளாக ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள் கோஷம். எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எங்களுக்கு 180 அவர் சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம். 181 அறிக்கையின்படி அவங்க பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படிங்கறதுனாலதான் நாங்க இத்தனை நாள் நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். அவர் முடிகிற நேரத்துல எங்களுக்கு அவர் செய்வாரு நம்பிக்கையோட தான் இன்னுமே நாங்க உட்கார்ந்துருக்கோம். அவர் இன்ன வரைக்கும் எங்களுக்கு செய்யறோம்னு கூட மத்த நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது சார். அவர் வாயிலிருந்து எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லட்டும் சார். எங்களை அவர் முடியும் சொல்லியிருக்காரு, அதனாலதான் அங்க இன்ன வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பெயிண்டர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு பெண்கள் பாதுகாப்பிற்கு நடவடிக்கை எடுக்காமல் விளம்பர மோகத்தில் திளைப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர இளைஞர் தப்பி ஓட்டம்.
பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பிற்கு பாதுகாப்பு வழங்காத இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சி இத்தோடு ஒழிக்கப்பட வேண்டும் என மக்கள் உறுதி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்த மாமனார். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை, கொலைகள், கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் வேதனை. சென்னை மதுரவாயலில் இளைஞர்களை சீரழிக்க LSD ஸ்டாம்புகள், ஓஜி கஞ்சா, போதை மாத்திரைகளை வைத்திருந்த 10 பேர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு மையமாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் விற்பனை கூடமாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் இளைஞர்களை குறிவைத்து விற்பனைக்காக வைத்திருந்த 1100 போதை மாத்திரைகள், 1 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் சிக்கினர். விடிய ஆட்சியில் கமிஷன் வாங்கிக் கொண்டு சமூக விரோதிகளுக்கு துணைபோகும் ஏவல் துறையினரால் பாழாகும் இளைஞர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மது போதையில் வந்த ஆசிரியரை கேள்வி எழுப்பிய தலைமை ஆசிரியரை தாக்க முயற்சி. பாழடைந்த பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாட்டால் மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஆசிரியர்களே வழிகெட்டு உள்ளதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் பொது இடத்தில் மது அருந்தியது குறித்து கேள்வி எழுப்பியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். குற்றத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை மீது விடிய ஆட்சியில் பயம் குறைந்ததால் கொலை சம்பவங்கள் அதிகரிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெண்களை கேலி செய்த நபர்களை தட்டி கேட்ட இளைஞர் வெட்டி படுகொலை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்புக்காக செல்லும் ஆணின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ATMகளில் பணம் எடுக்க வருபவர்களிடமிருந்து நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்து வந்த 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி முறைகேட்டில் மேலும் 7 கவுன்சிலர்கள் சிக்கியதால் அதிர்ந்த திமுக தலைமை மேயரை மாற்ற திட்டமிட்டிருப்பதாக தகவல். விடிய அரசு கண்துடைப்பு நடவடிக்கைகளை கைவிட்டு திமுக கவுன்சிலர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், ஒட்டுமொத்த மாநகராட்சி மாமன்றத்தை கலைக்க வேண்டும் என மதுரை மக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் நுழைய முயன்ற நபரை பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள் விடிய அரசின் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல். ஸ்டாலின் ஆட்சியில் சிறிதும் பாதுகாப்பின்றி அச்சத்துடனேயே வாழ்வதாக பெண்கள் வேதனை. யாருன்னு தெரிஞ்சாகணும், அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாங்கள் எதுவுமே பண்ணல, அவன் சாஃப்டாக எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். நாங்கள் எவ்வளோ பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இத்தனை குழந்தைய வச்சுட்டா உள்ளே வந்திருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 5 மினிட்ஸில் வந்திருக்கான். தேனி மாவட்டம் கைலாசப்பட்டி பகுதியில் பட்டாக்கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கூலிப்படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதால் கிராம மக்கள் உயிர் பயத்தில் பதறி ஓடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பொம்மை முதல்வர் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை பூந்தமல்லியில் கணவன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் இளம்பெண் தற்கொலை. வரதட்சணை கொடுமைகளை கட்டுப்படுத்தாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் வாழ வேண்டிய வயதில் மடியும் இளம்பெண்கள்.
சென்னை புழல் சிறையில் பெண் கைதியின் கொடூர தாக்குதலுக்குள்ளான பெண் காவலருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. காவலர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சியா ஸ்டாலின் மாடல் ஆட்சி என பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள குடிநீர் ஆலையில் வாங்கப்பட்ட குடிநீர் பாட்டிலில் பல்லி இருந்ததாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குடிநீர் ஆலை நிர்வாகத்தினர் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக வேதனை. சென்னையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்களில் குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீர் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றுவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். சுத்தமாக இல்லை தண்ணி, நல்லா இல்லை, டேஸ்ட் இல்லை தண்ணி. குடிக்கிறதுக்கு வராங்க, எல்லாம் குடிக்கிறது தான் தண்ணி வராங்க. ஆனால் அந்த தண்ணி நல்லா இருக்குது. அங்கே இருக்க தண்ணி நல்லா இருக்குது. அந்த குழாயில் பிடிக்குங்க தண்ணி. டெய்லி நாங்கள் இங்கே தான் இருக்க வியாபாரம் பண்ணுறோம். இங்கே தண்ணிக்கு பிடிச்சா நல்லா வேறு டேஸ்ட்டே கிடையாது. ஆனால் எங்கே வரதுக்கு பிடிச்சி மூஞ்ச கழுவுது, குளிக்குதுங்க, எல்லாம் செய்யுதுங்க. இங்கே இந்த தண்ணி வேஸ்ட்டு தான் சும்மா போடுது. வரவங்களாம் குளிக்கிறாங்க, துணி துவைச்சி போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே போலி சான்று மூலம் அமைக்கப்படும் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுடுகாட்டில் உணவு சமைத்து சாப்பிட்டு கிராம மக்கள் நூதன போராட்டம். மக்கள் மீது அக்கறையில்லாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மோசடிகளும் முறைகேடுகளும் மட்டுமே சாதனைகளாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களின் தவறான அறுவை சிகிச்சையால் கால்களை அகற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு போதிய மருத்துவர்களை நியமிக்காமல் அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் நொய்யல் நதி நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றித்தர வலியுறுத்தி நொய்யல் விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். விவசாயிகள் மீது அக்கறை காட்டுவது போல் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன கோஷங்கள். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் மஞ்சரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதியவர் உயிரிழப்பு. அண்டை மாநிலத்தில் நோய் தொற்று தீவிரமடையும் நிலையில் எல்லையோர மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கையில் தமிழக சுகாதாரத்துறை மெத்தனமாக இருப்பதாக மக்கள் அச்சம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 24 மணி நேரம் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழை. மழை வெள்ளம், மின்னல் தாக்குதல் என ஒரே நாளில் 14 பேர் உயிரிழந்த சோகம். பீகாரில் நடத்துவது போல் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடத்த தேர்தல் கமிஷன் திட்டம். அடுத்த மாதம் தொடங்கலாம் என எதிர்பார்ப்பு. துருக்கியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பச்சிளம் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மூச்சு திணறல் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. லண்டனில் இருந்து நெதர்லாந்துக்கு புறப்பட்ட சில நொடிகளில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்து. விமானம் தீப்பிடித்து எரிந்து வெடித்து சிதறியதால் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தம். கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டனின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் வீரர் ஜானிக் சின்னர். விம்பிள்டன் பட்டம் வென்ற முதல் இத்தாலியர் என்ற சரித்திரம் படைத்தார் சின்னர்.